ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலைக்கினம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான 3D இயரிங்ஸ், பாப்கார்ன் ஸ்டிச் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல அழகாக 3D எஃபெக்டோடு இருக்குது. நடுவில் ஒரு பேர்ல் எம்பலிஷ்மெண்ட் கூட நம்ம வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இயரிங்ஸோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்ன் வேணும்னா என்னோடய வெப்சைட்டில் பார்த்து எடுத்துக்கலாம். என்னோடய வெப்சைட்டில் இன்னும் நிறைய ஃபன் ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. மீன்பால் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் சைஸ் 8 காட்டன் க்ராஷே த்ரெட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் எட்ஸி, அமேசான் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுற பிராண்டோட ரிவ்யூவை நான் என்னோடய சேனல்லே கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு 1.25 mm க்ராஷே ஹுக் தேவைப்படும். அப்புறம் சிசர்ஸும் நமக்கு தேவை. ஸோ இப்போ நான் ரவுண்ட் 1 மேஜிக் ரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 6 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணணும் மேஜிக் ரிங்கில். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிவிட்டு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 1 பண்ணியாச்சு. நான் மேஜிக் ரிங்கையும் டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டில் பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஹுக்கை அந்த 5வது டபுள் க்ரோஷேலேருந்து ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷேயில் இன்சர்ட் பண்ணி இப்போ அந்த 5வது டபுள் க்ராஷே இருக்கு இல்லையா, அந்த லூப்பை இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷே லூப் வழியாக நம்ம புல் பண்ணணும். இது ஒரு நல்ல சின்ன பட்டு மாதிரி ஒரு 3D ஸ்டிச் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இயரிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ரவுண்ட் 2 பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹுக்கை அந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடத்துக்கு மேலே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே ஸ்டிச்சில் 4 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டபுள் க்ராஷேவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த 4வது டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் டபுள் க்ராஷேலேருந்து நம்மளோட ஹூக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு செயின் 3யோட டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோடய ஹூக்கை 4வது டபுள் க்ராஷேலேருந்து எடுத்துகிட்டு நான் அந்த செயின் 3, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே இல்லையா, அதோட டாப்பில் இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பை இந்த செயின் 3யோட லூப் வழியாக நான் புல் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் ஸ்டிச் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணுறேன். இப்போது அடுத்த ஸ்டிச்லேயும் நான் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். அதாவது 5 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட் டபுள் க்ராஷேலேருந்து நம்மளோட ஹூக்கை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷேயில் நம்மளோட ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டபுள் க்ராஷேயோட லூப்பை இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷே வழியாக நம்ம புல் பண்ணணும். ஸோ அதுதான் பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ இனிமேல் நான் அதை பாப்கார்ன் ஸ்டிச்னே நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாப்கார்ன் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின் 3 ஸ்பேஸ் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும். சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் பாப்கார்ன் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 பாப்கார்ன் ஸ்டிச், அதுக்கு இடையில் செயின் 3 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம்.
இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 2 எண்டில் இருக்கோம். நான் என்னோடய லாஸ்ட் செயின் 3 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்டிங் பாப்கார்ன் ஸ்டிச் மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்க செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணுறேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறமா 4 டபுள் க்ராஷே அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 2 பாப்கார்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் டோட்டலாக 5 டபுள் க்ராஷே, அதாவது செயின் 3யும் டபுள் க்ராஷேவை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஹூக்கை நான் லாஸ்ட் டபுள் க்ராஷேலேருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸ் வழியாக நான் உள்ளே விடுறேன். ஃபர்ஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச் க்ரியேட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் இன்னொரு பாப்கார்ன் ஸ்டிச்சும் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணுங்கள் திரும்பி. அதுக்கப்புறம் அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் திரும்பியும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச், செயின் 3 ஸ்பேஸ், திரும்பியும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். அதுக்கப்புறம் செயின் 3 ஸ்பேஸ் திரும்பியும் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாப்கார்ன் ஸ்டிச் மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இயரிங்கோட லாஸ்ட் ரவுண்ட் கூட. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 12 பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ ஒரு பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாப்கார்ன் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரவுண்டு 3 கூட க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய லாஸ்ட் செயின் 3 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் பாப்கார்ன் ஸ்டிச் மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிடலாம். இப்போ நான் என்னோடய எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிட்டேன். ஸோ இது நம்மளோட ஒரு இயரிங். இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணணும். என்னதான் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட இது ஸ்டிஃபாக இல்லை. ஸோ இந்த இயரிங்ஸையும் நம்ம பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் பிளாக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இன்னொரு இயரிங் டியூட்டோரியலில் நான் சொல்லியிருப்பேன். அந்த டியூட்டோரியலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்து எப்படி இதை பிளாக் பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் பிளாக் பண்ணி ஒரு 24 hours ஏர் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இயரிங் ஹூப்ஸ் அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு, நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் மடக்கினா கூட மடங்காது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இப்போது நான் இயரிங் ஹூக்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சின்ன பேர்லையும் நான் இது நடுவில் சும்மா எம்ப்ராய்டரி நீடில் இல்லைன்னா சூயிங் நீடில் யூஸ் பண்ணி நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இயரிங் ஹூக்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் இப்போது பேர்லை ஒரு இயரிங்கில் அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு இயரிங்க்கும் இதே மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்மளோட க்யூட்டான பாப்கார்ன் ஸ்டிச் ஃப்ளவர் இயரிங்ஸ் ரெடி ஆக போகுது. ஜஸ்ட் நம்ம இயரிங் ஹூக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணோம். ஸோ நான் இயரிங் ஹூக்ஸை ஏதாவது ஒரு செயின் 3 ஸ்பேஸில் நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைட்டன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பாப்கார்ன் இயரிங்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த
இந்த பாப்கார்ன் இயரிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட் ஆப்ஷன். நீங்கள் குயிக்காக யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை பல்காக நிறைய பேருக்கு கொடுக்கணுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயரிங்கோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.